அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 3 தான் பார்க்க போகிறோம். பிற உயிர்களுக்கு தம்முயிர் போல் மதித்தல். பிற உயிர்களையும் தம்முயிர் போல் மதித்தல். பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருத்தல். உதவி செய்யும் பண்பை பெறுதல். உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை அறிதல். இயல்பு நவிச்சேணி, உயர்வு நவிச்சேணி, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆசிய ஜோதி அப்படிங்கிற கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று, மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இரக்கம் அப்படிங்கிறது தலை சிறந்த பண்பாக இருக்குது. மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இரக்கம் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா உயிர்களிடத்துலையும் நம்ம இரக்கம் கொள்ளணும். ஒரு ஆடு மாடாக இருக்கலாம், மற்ற எல்லா உயிர்களிடத்துலையுமே நம்ம இரக்கம் கொள்ளணும். பிற உயிர்களையும் தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமே இல்லாமல் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் யார்? புத்தர். அவருடைய அறிவுரையை அறிவோம் வாருங்கள். ஸோ புத்தரை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் காமனாக என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லா உயிர்களையுமே நம்ம உயிர் மாதிரி நினச்சி இரக்கம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அந்த மாதிரி விரும்பியவர் தான் புத்தர். அவருடைய அறிவுரையை அறிவோம்னு சொல்லிட்டாங்க. முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அரச வாழ்வை ஒரே ஒரு நைட்டில் திறந்துட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் தான் யார்? நம்மளுடைய புத்தர் பிரான். ஸோ பிம்பிசார மன்னருடைய யாகத்துக்காண்டி ஆடுகள் கொண்டு செல்லப்படுது. அதில் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடிபட்டுருது. ஸோ அதை தம்முடைய தோளில் சுமந்துக்கிட்டு நேராக மன்னரை போய் பார்த்து மன்னருக்கு அறிவுரை சொல்கிறாரு. நாடெங்கும் உயிர்குலையை இவர் தடுத்து நிறுத்தாரு. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 3 பேராகிராஃபோட மீனிங் பார்த்துடலாம். யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்த பிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்த பிரான் கூறிய உரையை கேளுங்கள் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, யாகசாலையில் நின்னவங்க எல்லாருமே புத்த பிரானை கண்டு நடுங்கிறாங்க. அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சுறாங்க. கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்த பிரான் உரை கொடுக்குறாரு. ஸோ அந்த சிறிய உரையை கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னராலும் முடியாத செயல். ஸோ இது உண்மைதானே. என்ன சொல்கிறாங்க, இருக்கிற உயிரை கொல்றது அப்படிங்கிறது யாருனாலும் செய்யலாம். ஒரு உயிர் இறந்துருச்சு, அந்த உயிரை எழுப்பணும் அப்படின்னா அது மன்னன் நினச்சா கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும்
அருந்தி லீரோ. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு சின்ன எறும்பாக இருந்தால் கூட அது உயிர் பிழைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்காங்க. எல்லோரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். மான் ஃபாஸ்ட்டாக ஓடுமா, சிறுத்தை வேகமாக ஓடுமான்னு கேட்டேன்னா சிறுத்தை தான் வேகமாக ஓடும். ஆனால் சிறுத்தைட்டேருந்து தப்பிக்கிற ஓடக்கூடிய மான் வந்து எப்படி சிறுத்தையோட வேகமாக ஓடுது? ஸோ எல்லா உயிருக்குமே தம் உயிர் தான் வந்து பெருசு. அதை தான் வந்து மதித்து பாதுகாக்காங்க. எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ எறும்பு கூட அதை தற்காத்து கொள்ள எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நல்ல அரசருக்கு புரியும்படியாக கேட்காங்க நம்மளுடைய புத்தபிரான். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தி லீரோ. ஸோ நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. புவி மீதினில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி இருந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. ஸோ எப்படி கேட்காங்க பாருங்கள், உங்களை நம்பி இருக்கவங்களோட வயிறு எரியிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை வந்து சேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாகசாலை நிற்கிறவங்க எல்லாருமே புத்தபிரானை கண்டு நடுங்கிறாங்க. அவர் முன்னாடி நிற்கவே அஞ்சுறாங்க. கூடியிருந்த மக்கள் முன்னாடி இரக்கமே உருவான புத்தபிரான் வந்து உரையாற்றுறாரு. வாழ்கின்ற உயிர்களை வந்து அழிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அது எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னராலும் முடியாத செயல். ஸோ இறந்து போன உடலுக்கு வந்து உயிர் கொடுத்து எழுப்புறது வந்து மன்னராலேயே முடியாத செயல். எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டா. ஸோ எறும்பு கூட அதோட உயிரை காத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டா. ஸோ உலகத்தில் யாருக்கு இரக்க மனம் இருக்கோ அவங்க தான் இந்த உலகம் ஃபுல்லத்தையுமே வந்து ஆட்சி செய்ய முடியும். உலகத்தில் வந்து மழை பெய்யறனால வயல் வந்து பக்குவம் அடையுது தானே, ஆமாம் தானே. ஸோ அந்த மழை வந்து கருணையால் பெய்யுது. ஸோ வயல் வந்து அது வழியாக பக்குவம் அடையுது. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவார். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் யார் ஒருத்தங்க இரக்கம் கொள்கிறாங்களோ அவங்க தான் வந்து நேர்மையான வாழ்வு வாழ்கிறவங்க. இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவார். ஸோ இந்த மறைபொருளை அறியாதவங்க வந்து பிற உயிர்களை வந்து வருத்துவாங்க, வருத்தி தாமும் துன்பம் தான் பெறுவாங்க. ஸோ காடு மலையெல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ? நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? ஸோ காடு மலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருது ஆடு. அந்த ஆடு வந்து அதோட குட்டி வந்து வருந்தக்கூடிய வகையில் பாலை மக்களுக்கு வந்து தருது. இதை வந்து தீய செயல் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கீங்களா? அந்த ஆடுகளும் உங்களை வந்து நம்பி இருக்கக்கூடிய உயிர்கள் தானே. அந்த உங்களை நம்பி இருக்கவங்களோட வயிறு எரியிற வகையில் நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கி விடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சி அற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, எவ்வளோதான் நீங்கள் பாவம் செஞ்சுட்டு ஒரு ஆட்டை தூக்கி பலியிடுறீங்களே உங்கள் பாவம் நீங்கிருமா? ஸோ வந்து
அப்படி பண்ணால் அவங்களுடைய நன்மையும் தீமையும் அவங்கள விட்டு நம்மளை விட்டுலாம் நீங்காது. ஸோ அது ஒரு மூட நம்பிக்கை. ஆகையால் தீய செயலே நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. பிற உயிர்களை கொல்லும் செயலை வந்து நம்ம செய்யவே கூடாது. இந்த பூமியை மகிழ்ச்சி அற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். ஸோ மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ்கிறக்கு என்ன வழியோ அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ, நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து புத்தபிரான் வந்து ஒரு அரசர் பிம்பிசாரருக்கு வந்து அறிவுரை கூறுற மாதிரி தான் இந்த பேசேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றிடுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வு உடையவராம். வாட்டும் உலகினில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வரும் ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களுக்கு ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலம் தன்னை நரகம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுட்டு ஆடை தூக்கி பலி கொடுத்துட்றீங்க, அதனால உங்கள் பாவம் நீங்கிடும்னு நினைக்கிறீங்க. அப்படி நடக்காது. ஸோ ஆட்டோட தலையை நீங்கள் வந்து பலி கொடுக்குறதும் ஒரு பிழையாதான், தீவினையாதான் மாறுமே தவிர ஸோ அது வந்து உங்களுடைய பாவத்தை தீர்க்காது அப்படின்னு சொல்லி பிம்பிசாரர் மன்னருக்கு நல்லா உரைக்கிறபடியாக நம்மளுடைய புத்தபிரான் வந்து சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீல் நிலம் பரந்த உலகம். நீல் நிலம்னா என்னது, பரந்த உலகம். ஸோ நீல் நிலம்னா என்னது, பரந்த உலகம். நீல் நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும், மாரி மலை, கும்பி வயிறு, பூதலம் பூமி, பார் உலகம். ஸோ பூதலம்னா என்னது, பூமி. பூதலம்னா என்னது, பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் சொல்லும் பொருளும் வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது. அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீல் நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாரி மலை, கும்பி வயிறு, பூதலம் பூமி, பார் உலகம். பாடலின் பொருள் பாடலின் பொருள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். ஸோ அவர் வந்து எந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு, 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா, அதாவது லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது இந்நூல். புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஸோ வந்து இது ஒரு டிரான்ஸ்லேஷன் புக்கு தான். ஆசிய ஜோதி
ஜோதி அப்படிங்கிறதா அந்த புக்கு. யாரோட புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவங்க எழுதின புக்கை, ஆங்கில மொழியில் இருந்த புக்கை தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்காண்டி. ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவங்க எழுதின லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற புக்கை தழுவி தமிழில் எழுதப்பட்டது தான் எனது ஆசிய ஜோதி. அது புத்தருடைய வரலாற்றை வந்து நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா தேசிக விநாயகனார், அவரை வந்து கவிமணி அப்படின்னு அழைக்கிறோம். கவிமணி தேசிக விநாயகனார் 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். ஸோ அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புக் பேக் பார்த்துடலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஸோ எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. தீவினை தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலை எல்லாம் என்னது, பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை கூட்டல் எல்லாம் மலையெல்லாம். ஸோ இதோட புக் பேக் முடியுது. ஸோ இந்த பாடத்தில் புக் பேக்கில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் மலையெழாம். ஸோ இதோட இந்த பாடல் வந்து முடியுது. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சொல்லும் பொருளும்ல நீல் நிலம் அப்படின்னா என்னது, பரந்த உலகம். பூதளம் அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிய ஜோதி எழுதினவர் யாரு, கவிமணி தேசிக விநாயகனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதுலேருந்து. தேங்க்யூ.